எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து இந்த எலக்ட்ரிக் கெட்டிலுங்க. இது வந்து பிஜன் பிராண்டோடது. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக அமேசானில் தான் வாங்கினேன் கொஞ்ச நாள் முன்னாடி. என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபிலிப்ஸ் கெட்டில் ஒன்று இருக்குது, அதோட ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கெட்டில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக அமேசானில் 625 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து 1.5 லிட்டர் கெட்டில். இது எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எனக்கு இன்னொரு கெட்டிலுக்கும் தேவை இருந்துச்சு, அதனால் நான் அதை வாங்கினேன். நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ஃபிலிப்ஸ் கெட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா அந்த மாதிரி இருந்தது. பாருங்கள், இதுதான் வந்து இந்த கெட்டிலோட பேஸுங்க. இது ஓகேங்களா. இது வழியாக தான் பவர் இருக்கும். உங்களுக்கு கரண்ட் இது வழியாக தான் கெட்டிலுக்கு பாஸ் ஆகும். நீங்கள் இது மேலே இப்படி வச்சுருக்கணும். ஓகேங்களா. வச்சுருங்க. ஆன் உடனே இங்கே லைட், இந்த இடத்துல லைட் எரியும். நான் இப்போ இதை வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் போட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஓகேங்களா. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 1500 வாட்ஸ். ஓகேங்களா. என்கிட்ட ஏற்கனவே இருக்க கெட்டில் வந்து 1800 வாட்ஸு. கடகட நல்லா வேகமாக இதாகும். ஆனால் பவர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் அதிகம் தான். இந்த மாதிரி கெட்டில் வந்து நாங்கள் மெயினாக வந்து இந்த க்ரீன் டீ போடுறதுக்கு, இல்லைன்னா தண்ணி சூடு பண்ணுறதுக்கு, இந்த ரொம்ப கோல்டு வெதரில் தண்ணி சூடு பண்ணுறதுக்கு, க்ரீன் டீ போடுறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நாங்கள் மெயினாக இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைட் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஆன் பண்ணோன்னே இங்கே லைட் எரியும். இது வந்து அந்த பிஜன் பிராண்டோட ஸ்டிக்கர் இருக்குங்க. ஓகேங்களா. லாக்கோட புஷ் பட்டன் மாதிரி இது. இங்கே பாருங்கள், ஒரு நாம்பர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா லாக் ஆகிடும். நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த நாபை கொஞ்சம் புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு தண்ணி இதில் வந்து போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணலாம். நம்ம வீட்டில் எல்லோரும் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு டம்ளர் இந்த, ஓகேங்களா, இந்த டம்ளர் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இதை நான் போட்டு அது எவ்வளோ டைமில் சூடாகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. சூடான உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகணும். என்னோடய பழைய கெட்டிலாம் நம்ம நல்லா ஆஃப் ஆகும். இதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போது அந்த லைட் எரியறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி ஆஃப் ஆகுது, எவ்வளோ டைம் எடுக்குது நம்ம அந்த ஒரு டம்ளர் தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதில் வந்து தண்ணியை கொட்டுறேன். ஓகேங்களா. ஒரு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. நான் வச்சுட்டேன். இப்போ நான் அதை ஆன் பண்ண போகிறேன். 1500 வாட்ஸுங்க இது. ஒரு டம்ளர் தண்ணி எவ்வளோ டைமில் சூடாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு சத்தம் கேட்குதா பாயில் ஆகிறது உள்ள? ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. நீங்கள் இல்லைன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, லைட்டும் உங்களுக்கு போயிடுச்சு, பாயில் ஆகிடுச்சு. இது நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கெட்டில் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த க்ரீன் டீ குடிக்கிறவங்க, இந்த பிளாக் டீ, பிளாக் காஃபிலாம் குடிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்டவ்வில் தண்ணி போட்டு சூடு பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும். சில பேர் காயில் ஹீட்டர், சின்ன ஹீட்டரை கூட யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பாத்திரத்தில் வைக்கிறது, வச்சு எடுக்கிறது, ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டக் வைக்கலாம், எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் ஹாட்டாக இருக்கும், ரொம்ப நேரம்லாம் இதில் ஹாட்டாக இருக்குது. ஃப்ளாஸ்க் மாதிரி கிடையாது. இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இப்போ வேணுன்றப்போ நீங்கள் போட்டு ஒரு ஈஸியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 625 ருபீஸ்க்கு இது வந்து நல்ல ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தோணுது.
நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு வேளைக்கு எல்லாருக்கும் தண்ணி குடிக்க சூடு பண்ணணும் அப்படின்னும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது 1 1/2 லிட்டர் இது. அதேமாதிரி ஃபாஸ்ட்டாகவும் ஹீட் ஆகிடும். சூடாகி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃபும் ஆகிடும். அது ஒரு நல்ல ஃபீச்சர் உங்களுக்கு. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் 1500 வாட்ஸ் ஓகேங்களா இது. கொஞ்சம் பவர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வேகமாக வந்து வேலை நடக்கும் அது. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கெட்டில் ஃபிலிப்ஸ் பிராண்டோடதும் நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் வந்து ஒரு ரொம்ப நல்ல எலக்ட்ரிக்கல் கெட்டில் அது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து வாங்கலாம். இது இல்லாமல் இன்னும் வேறு நிறைய பிராண்ட்ஸும் இருக்குது. சீப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. உங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.